ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலை டிஃபன் முடிஞ்சோன்னே மத்தியானம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, சரி எப்போயும் பருப்பு சாம்பார் ரசம்னு வைப்போம், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வைப்போம் நல்லா சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு பருப்புக்கு ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா தாத்தா நிற்கிறாரு. கீரைமா வெந்தயக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அரைக்கீரை இருக்குன்னு. சரி அரைக்கீரை தான் நம்ம அடிக்கடி சாப்பிட்ருக்கோமே, வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அதனால் சரி நல்லா தலை வெந்தயக்கீரை சூப்பராக இருந்துச்சு. சரி இன்றைக்கி கூட்டு வச்சிடலாம், சுகருக்கு நல்லது அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி ஆஞ்சி வந்து நல்லா தண்டெல்லாம் இளந்தண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்டு வந்து வேகலை. பருப்பு போட்டு வேக வச்சு கூட்டு தான் வச்சேன். நல்லா டேஸ்ட்டான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது முட்டை வந்து கிரேவி வச்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக முட்டைக்கும் அந்த கீரைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்டு இல்லாமல் இலையை மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. உடம்புக்கு ஆரோக்கியமானது, குளிர்ச்சி தரும், நார் சத்து உள்ளது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃபுல் நைட் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன் முளைக்கட்டி. அது இப்போ தான் லேசாக முளைச்சி வருது. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தியானது. வல்லாரைக்கீரை துவையல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா கிட்ட தான் வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நத்தையெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துடணும். எப்பயும் நம்ம புதினா மல்லித்தலை துவையல் அரைக்கிறது போல தான் வல்லாரைக்கீரை துவையலும். தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு புளி மிளகாயெல்லாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு இதை அந்த வல்லாரைக்கீரையை வதக்கி அப்புறம் தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு மிளகாய் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.